சமீபத்துல பாத்தீங்கன்னா, கிட்னி திருட்டு வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல வந்து பிரச்சனை எழுந்தது. கிட்னி திருட்டு முறைகேடு பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? குறிப்பா திமுக அரசு வந்து எது எதெல்லாம் சட்டவிரோதமோ, மக்கள் விரோதமோ அதையெல்லாம் திமுகவினரே செய்கிறார்கள். தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரிய வந்து இன்னைக்கு விசாரணைக்குழு கூட அறிக்கை வந்திருக்கு. சித்தாரும் தனலட்சுமி சீனிவாசனும் இதை செய்ததற்கான ஆதாரம் இருக்கு. அவங்களுக்கு வந்து இதை டிரான்ஸ்பிளான்டேஷனே பண்ணக்கூடாதுங்கிறதுக்கான தடை வைக்கணுங்கிற அளவுல ரிப்போர்ட் சொல்லியிருக்கு. இது யாரோடது? திமுக எம்எல்ஏ மணச்சநல்லூர் எம்எல்ஏ கதிரவனோடது. அதே போல நம்ம மெத்து இன்டர்நேஷனல் லெவல்ல மெத்து கடத்தினது, சிந்தட்டிக் ட்ரக்ஸ் கஞ்சா கடத்தினது யாரு? திமுகவின் அயலக பிரிவு மாநில பொறுப்பாளர் ஜாஃபர் சாதிக். கல்வராயமலை அந்த குன்றுல கல்வராயமலை ஏரியால கள்ளச்சாராயம் காய்ச்சினது யாரு? இது எல்லாமே திமுக தான். சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய அரசு தன் கட்சிக்காரங்களை வச்சு சட்டவிரோதமான வேலைகளை பார்த்தது. கிட்னி திருட்டுல இருந்து, கஞ்சா விற்கிறதுல இருந்து, சாராயம் காய்ச்சறதுல இருந்து இவர்களால் இவரோட அடிப்படையே இதுதான். இவங்களோட அதாவது எப்படின்னா, ஒரு சட்ட ஆட்சி பொறுப்புக்கு வரக்கூடியவர்களுக்கு ஆனா தகுதியே இல்லாதவர்கள் திமுகவினர். சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு மாநில பொறுப்பு, எம்எல்ஏ பதவி,